தமிழர் மாநாட்டில் 2026ஆம் ஆண்டுக்கான மலேசிய சுற்றுலா வருகை தரும் தினம் பிரகடனப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு அயலக தமிழர் தினத்தை முன்னிட்டு மாநாடு சென்னையில் நந்தம்பக்கம் வர்த்தக மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகின்றது. மலேசிய முத்தமிழ் சங்க பேராளர்கள் கலந்து கொள்ளும் அயலக தமிழர் மாநாட்டில் மலேசிய சுற்றுலா வருகை தரும் ஆண்டு குறித்து உலக தமிழர்களிடம் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று அதன் துணைத் தலைவர் எட்வர்ட் ஞானசேகரன் குறிப்பிட்டார். மலேசியாவின் அற்புதமான இயற்கை வளங்கள், கலாச்சார சிறப்புகள், வரலாற்று இடங்கள், தமிழின் போராட்டங்கள், மொழி, கலை, பண்பாட்டு, இலக்கியம், முதலீடு, பொருளாதாரம் உலகளவில் பிரபலமாக்கும் நோக்கத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் விளக்கினார். மலேசியாவை பிரதிநிதித்து அரசு சாரா இயக்கங்களின் பேராளர்கள் பங்கெடுக்கும் தமிழர் மாநாட்டில் முக்கிய பிரமுகர்களாக முன்னாள் மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம். சரவணன், பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கன் ஆகியோர் கலந்து கொண்டு பேருரையாற்ற உள்ளனர். தமிழ்நாட்டு அரசின் பேராதரவுடன் பேராளர்களுக்கு சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் வருகை தரும் இந்த 2 நாட்கள் மாநாட்டில் இறுதியாக தமிழ்மொழி வளர்ச்சிக்காக தொண்டாற்றியவர்களுக்கு விருந்தளிப்பு வழங்கி கௌரவிக்கப்படும் நிகழ்வும் நடைபெறும் என மேலும் கூறப்பட்டது. அயலக தமிழர்கள் தினம் வருகின்ற 11-12 ஜனவரி மாதம் சென்னை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையில் நடக்கவிருக்கிறது. வெளியூரில் இருந்து இருக்கிற தமிழர்களை அங்கே ஒன்று கூடும் வகையில் இந்த நிகழ்வு அவங்களோட செலவில் அவங்க செய்கிறாங்க. நமக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. மற்ற மாநிலங்களிலிருந்து நாடுகளிலிருந்து பல தமிழர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. முழு செலவையும் அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் மலேசிய முத்தமிழ் சங்கத்தோட துணைத் தலைவர், நெகிரி மாநில ஒருங்கிணைப்பாளர், அதே சமயத்தில் நெகிரி மாநில தமிழ் சங்க தலைவரும் கூட. அப்போ இந்த அயலக தமிழர் மாநாடு சென்னையில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு பேராளர்களுக்கு நினைவூட்டுவதாக ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். 2026 அதாவது 2026ஆம் ஆண்டு மலேசியாவுக்கான சுற்றுலா ஆண்டு. இந்த தளத்தை நாங்கள் பயன்படுத்தி இந்த மலேசியா சுற்றுலா ஆண்டு 26 அடுத்த வருஷம் நாங்கள் இந்த மாநாட்டில் ப்ரொமோட் பண்ண இருக்கிறோம். ஏன்னா இப்பயே நாங்கள் அதை அறிவிச்சிட்டாக்க அடுத்த வருஷம் ரொம்ப பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து சென்னைக்கு போகிறவங்கெல்லாம் இதையே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா நமக்கு சுற்றுலா தலம் துறை அடுத்த வருஷத்தில் நல்லா கொஞ்சம் சுற்றுப்பயணிகளை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு முக்கிய கூறாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா சுற்றுலா வளர்ச்சி மலேசியாவின் அற்புதமான இயற்கை வளங்கள், கலாச்சார சிறப்புகள் மற்றும் வரலாற்று இடங்களை உலக அளவில் பிரபலப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. எனவே பேராளர்கள் சுற்றுலா துறையை அறிமுகப்படுத்த முன்வர வேண்டும். நாங்கள் மட்டும் இல்லை, வேறு யார் வராங்களோ இந்த மாதிரி நிலைமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்புறம் முதலீடு மற்றும் பொருளாதாரம். அந்நிய முதலீட்டர்களை அழைத்து மலேசியா பொருளாதாரத்தை வலுப்படுத்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றன. இந்த திட்டங்கள் நாமும் பங்கேற்பதற்கு வழிகளை ஆராய்ந்து முனைப்பாக செயல்பட வேண்டும். இந்த மாதிரி மாநாட்டில் கலந்து கொள்வது நமக்கு மிக முக்கியமாக பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா தமிழ் வளரும் இடம், ஆராய்ச்சிலாம் நடக்கிற இடம் தமிழ்நாடு தான். அங்கே போனால் தான் தமிழ் இந்த அளவுக்கு வளர்கிறது, அதுலேயும் நம்ம எப்படி பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ள இது நல்ல வாய்ப்பு. இதை மற்றவங்களும் அடுத்த ஆண்டு கலந்து கொள்ளுங்கள். என் பெயர் எட்வர்ட் ஞானசேகரன், மலேசிய முத்தமிழ் சங்கத்தில் துணைத் தலைவர், நெகிரி மாநில தமிழ் சங்கத்தின் தலைவர். நன்றி, வணக்கம். கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள
உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.